அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் நம்ம புதுமை பென் ஸ்கீம் அப்படிங்கிறத தமிழக அரசு லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இதனுடைய அனைத்து ப்ராசஸ்மே இப்போ ஆன்லைன் மோட் அப்படின்னு கொண்டு வந்ததுல என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஒவ்வொரு காலேஜ், ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் பதிவு பண்றவங்க எப்படி பதிவு பண்ணணும், அது போக உங்களுடைய விவரங்கள் எல்லாமே எப்படியெல்லாம் நீங்க ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் தெளிவா பார்க்கலாம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழக அரசு இந்த மூவலூர் ராமமிர்தம் அம்மையார் திருமண நிதியுதவி திட்டம் அப்படிங்கிற ஸ்கீமை கொஞ்சம் மாற்றி அமைச்சு புதுமை பெண் ஸ்கீம் அப்படிங்கிறதன் மூலமா கொண்டு வந்திருக்காங்க. இதுல காலேஜ் படிக்கிற எல்லா பெண் குழந்தைகளுக்குமே மாசம் 1000 ரூபாய் அப்படிங்கிற விதத்துல அவங்களுக்கு ஒரு உதவித்தொகை கிடைக்கும். காலேஜ் படிச்சு முடிக்கிற வரைக்குமே கிடைக்கும். அப்படிங்கிறது மட்டும் இல்லாம இதற்காக கவர்மெண்ட்ல ஒரு வீடியோ கிளிப்பிங்கும் வெளியிட்டு இருந்தாங்க. பள்ளி தேர்வை முடித்தேன். பட்டத்து படிப்பை நோக்கி என் கனவுகள் பறந்தன. இன்றைய வறுமையை போக்க என் சிறகுகளை முறித்தேன். கனவுகளை புதைத்தேன். நான் மறுத்தாலும் என்னை அழைத்தது வாய்ப்புகள். இன்றைய சுமைகளை மறந்தேன், துரத்தினேன். எதிர்பாராத பாதை ஒன்று இருந்தது. என்னை போன்ற கனவுகளை தொலைத்த பெண்களின் படிப்பை மீட்க வந்த பாதை அது. தமிழ்நாடு அரசின் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி திட்டம். அரசு பள்ளிகளில் தேர்ச்சி பெற்று உயர்கல்வி பயிலும் மாணவியருக்கு முதல் 3 ஆண்டுகளுக்கு மாதம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. வேறு திட்டங்களின் கீழ் உதவி பெற்றுக் கொண்டிருந்தாலும் இத்திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம். தகுதி வரம்பு தமிழக அரசு பள்ளிகளில் பள்ளி கல்வியை முடித்திருக்க வேண்டும். தமிழ்நாடு அரசு, மத்திய அரசு அல்லது அங்கீகரிக்கப்பட்ட தமிழ்நாட்டில் உள்ள உயர்கல்வி நிலையங்களில் பயிலும் மாணவிகள் இத்திட்டத்தில் விண்ணப்பிக்க தகுதியுடையவர்கள். இத்திட்டத்தில் ITI டிப்ளமா படிக்கும் மாணவிகளும் விண்ணப்பிக்கலாம். தமிழக அரசு முக்கியமா இந்த ஒரு ஸ்கீம் கொண்டு வந்ததற்கான காரணம் சொல்லி பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் ஏழை எளிய குடும்பத்திலிருந்து வந்த மாணவிகள் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்க இந்த காலேஜ் கண்டினியூ பண்றதுக்கு ஒரு நல்ல விதத்தில் ஒரு ஸ்கீம் மாதிரி இதை கொண்டு வந்திருக்காங்க. காலேஜ் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து ஒரு 3 வருடங்களுக்கு இந்த ஒரு ஸ்கீம் மூலமா மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை அவங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இது டைரக்டா அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்குமே கிரெடிட் ஆகும் அப்படிங்கிறதும் ரொம்ப ஒரு சிறப்பான தகவல். அது மட்டும் இல்லாம இப்போ ஆன்லைன் போர்ட்டல்ல பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் என்ரோல் பண்றதுக்காக நிறைய ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வேலிடேஷன்ஸ், பேமெண்ட் இது எல்லாமே ஒரு டிஜிட்டல் பேங்கிங் டிரான்சாக்ஷன் மோட், DBT மோட்னு சொல்லுவாங்க, எல்லாமே ஆட்டோமேட் ப்ராசஸா கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்கீம்ல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமா ஒரு ஸ்டூடெண்ட் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி என்னெல்லாம் அவங்களுக்கு தேவைப்படும், எந்தெந்த இன்ஸ்டிடியூட்ஸ்ல அப்ளை பண்றாங்களோ அவங்களுக்கு என்ன தேவைப்படும் அப்படிங்கிற விவரங்களை ஒரு ப்ரீ ரிக்வெஸ்டா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு காலேஜுக்குமே இதற்காக சொல்லி நோடல் ஆஃபீஸர் அப்படிங்கிறவங்கள அப்பாயிண்ட் பண்ணிருக்கிறாங்க. அந்த நோடல் ஆஃபீஸர் தான் இந்த ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ஸ்க்கு முழு ரெஸ்பான்சிபிள். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு காலேஜுக்குமே இண்டிவிஜுவலா ஒரு யூசர் நேம், பாஸ்வேர்டும் கொடுத்திருக்கிறாங்க. நோடல் ஆஃபீஸர் முன்னிலையில் ஒரு ஸ்டூடெண்டோடைய டீட்டெயில்ஸை ரெஜிஸ்டர் பண்ணும்போது எந்த ஒரு தவறுதலுமே இல்லாமல் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காகவும் ஒரு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால ஒவ்வொரு காலேஜஸ்க்குமே ஒரு நோடல் ஆஃபீஸர் மூலமாக இந்த ஸ்கீமில் இருக்கிற மாணவிகள் பயன்பெறுவதற்காக ஒரு சிறப்பான விதத்தில் இந்த ஒரு முன்னோட்டம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண் குழந்தைகள், ஒரு ஸ்டூடெண்ட் இப்போ அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆதார் கார்டு பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு பேங்க் கூட கண்டிப்பா லிங்க் ஆயிருந்திருக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான், நீங்க நோட் பண்ணணும். இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கனரா பேங்க், இந்த 4 பேங்க்ல ஏதோ ஒரு பேங்க்ல அந்த ஸ்டூடெண்ட் அப்ளை பண்றவங்களுடைய ஆதார் இந்த பேங்க்லயும் லிங்க் ஆயிருக்கணும். வேற ஏதாவது பேங்க்ஸ்ல அக்கௌண்ட் இருந்தாலும் முக்கியமா இந்த 4 பேங்க்ல ஏதோ ஒரு பேங்க்ல அவங்கள அக்கௌண்ட்டை ஓபன் பண்ண சொல்லிட்டு ஆதார் பேஸ்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா லிங்க் ஆயிருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு ஸ்டூடெண்டோடைய EMIS நம்பர்னு சொல்லுவோம். இது பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்கூலுக்குமே EIMIS அப்படிங்கிற ஒரு நம்பர் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே கொடுத்துருந்துருப்பாங்க. ரீசெண்டா போன வருஷம் பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய மார்க் ஷீட் 10வது 12வது மார்க் ஷீட்லயே EMIS நம்பருமே பிரிண்ட் ஆயிருந்திருக்கும். அதை வச்சு கூட EMIS நம்பர் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை EMIS நம்பரை மிஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாலும் இந்த வெப்சைட்ஸ்லேயே அந்த நம்பரை ஃபைண்ட் பண்றதுக்கான ஒரு ப்ரொவிஷன்ஸுமே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ஸ்டூடெண்ட் 6வதுல இருந்து அவங்க ஸ்கூல் கம்ப்ளீஷன் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்கணும் அப்படிங்கறதான் ரொம்ப முக்கியமா இந்த ஸ்கீமுக்கான ஒரு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா.
அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே வந்து யூனிக் மொபைல் நம்பர் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆதார் கார்டுலையும் அந்த மொபைல் நம்பரை லிங்க் பண்ணியிருக்கணும். ஒரு வீட்டில் 2 பெண் குழந்தைகள் இருந்தால் இந்த ஸ்கீம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் என்ன, ஆதாரில் யூனிக்காக ஒரு மொபைல் நம்பரை அப்டேட் பண்ணியிருக்கணும். ஒரு ஃபேமிலியில் 2 பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க, அவங்க இப்போ காலேஜை கண்டினியூ பண்ண போகிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் அவங்களோட ஆதார்லேயும் வந்து ஒரே ஃபோன் நம்பர் இல்லாமல் ஒரு யூனிக் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா ஒரே ஃபேமிலி இருக்கிற 2 பேர் கூட இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் தான். அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிறத வந்து அஃபீஷியலாக லான்ச் பண்ணும்போது ஆன்லைன் மோட்லேயே விண்ணப்பிச்சுக்கிறதுக்காக ஒரு வெப்சைட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே வந்து செமி ஆட்டோமேட்டடாக நடக்கும். நம்ம வந்து இஎம்ஐஎஸ் நம்பர் கொடுத்தாலே அந்த ஸ்டூடெண்ட்டோட விவரங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிற மாதிரியும், ஆதார் நம்பரை கொடுத்து வேலிடேஷன் பண்ணாலே அந்த ஆதார் கூட எந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க் பண்ணியிருக்கிறாங்களோ அந்த பேங்க்ல நம்ம அப்படியே செலக்ட் பண்ணிக்கிற மாதிரியும் ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு மாசமுமே வந்து டைரக்டா அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கே பணம் வந்து கொடுக்குற மாதிரியும் இந்த ஸ்கீம்ல கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமா காலேஜில் இருக்கிற நோடல் ஆஃபீஸர்ஸ் இன்ஸ்டிடியூஷன் லாகின் பண்றதுக்கு காலேஜ் லாகின் அப்படிங்கிறது இருக்கு. அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறதும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் லாகின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களே ரெஜிஸ்டர் பண்றதுக்கான ப்ரொவிஷன்ஸுமே இருக்கு. ரொம்ப முக்கியமா இந்த ஸ்கீம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸ் வந்து 8வது முடிச்ச குழந்தைகள் ஒரு ஐடிஐ கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாலும் அவங்களுக்கு கூட இந்த எலிஜிபிலிட்டி இருக்கு. 10வது முடிச்சுட்டு டிப்ளமா கோர்சஸ் போறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும் இந்த ஸ்கீம் இருக்கு. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அதே மாதிரி வந்து மெடிக்கல், நர்சிங், இன்ஜினியரிங், என்ன ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸ் கோர்ஸுக்கு அவங்க மூவ் ஆனாலும் இந்த ஒரு பணம் வந்து அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி கவர்மெண்ட்ல கொடுத்துருக்கிறது எல்லா பெண் குழந்தைகளுக்குமே ரொம்ப ஒரு சிறப்பான திட்டமா அமைஞ்சிருக்கு. இதுல ஒரு இன்ஸ்டிடியூஷன் இப்போ வந்து லாகின் பண்றாங்க, ஒரு காலேஜ் வந்து லாகின் பண்றாங்க அப்படின்னா மொத்தமா ஒரு 4 ஸ்டேஜ் தான். அதுல ஃபர்ஸ்ட் வந்து ஒவ்வொரு காலேஜுக்குமே வந்து யூனிக்கா ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துடுவாங்க. அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சுட்டு நீங்க லாகின் பண்ணும்போது உங்களுடைய பாஸ்வேர்டை புதுசா செட் பண்ண சொல்லி கேட்டிருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய காலேஜுடைய டீடைல்ஸை அப்டேட் பண்ற மாதிரி ஒரு ப்ரொஃபைல் கேட்டிருந்திருக்கும். அதற்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்காலர்ஷிப் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட இருந்து தேவைப்படும் அப்படிங்கிறதுக்கான ஒரு செக்லிஸ்ட் இருக்கு. அதை கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய ஸ்காலர்ஷிப்பை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீமுக்கு லாகின் பண்ணுறதுக்கான வெப்சைட்டை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கீழே கொடுக்குறேன். அதில் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கனாலே உங்களுக்கு இன்ஸ்டியூட் ஆர் காலேஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கணும். ஒவ்வொரு காலேஜுக்குமே வந்து ஒரு யூனிக்காக யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு லாகின் அப்படின்னு சொல்லி பட்டன் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு மூவ் ஆகும். அதில் வந்து ஒரு காலேஜோடைய டீட்டெயில்ஸை, அந்த நோடல் பர்சன் யார், அது போக உங்களுக்கு தேவையான மாதிரி பாஸ்வேர்டை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி தான் ஒரு லாகின் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்த உடனே உங்களுக்குன்னு சொல்ல யூனிக் ஐடி வந்திருக்கும். நியூ பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் நியூ பாஸ்வேர்ட் அப்படிங்கிறது இருக்கும். எப்பவுமே ஒரு பாஸ்வேர்ட் நீங்கள் ஆன்லைன் வெப்சைட்ஸில் தரும்போது ஸ்ட்ராங் பாஸ்வேர்டாக இருக்கணும். கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், நம்பர், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், இந்த மாதிரி எல்லாமே காம்பினேஷன்ஸில் கொடுத்துக்கோங்க. அதற்கு அடுத்தது கம்யூனிகேஷன் இமெயில்ங்கிறத மேக்ஸிமம் காலேஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குதுன்னா காலேஜுடைய அஃபீஷியல் மெயில் ஐடி கொடுத்துக்கிறது ரொம்பவே சிறப்பானதாக இருக்கும். மொபைல் நம்பர் அப்படிங்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலிடேஷனுக்காக ஓடிபி நீங்கள் கொடுக்குற மொபைல் நம்பருக்கு ரிசீவ் ஆகும். அதையும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அதற்கு அடுத்தது காலேஜில் இந்த ஸ்கீமுக்கான ஒரு நோடல் பர்சன், கான்டாக்ட் பர்சன் யாரோ அவங்கள வந்து நீங்கள் நேமை டைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டிடியூஷன் டைப் அப்படிங்கிறதுல வந்து எல்லா கேட்டகரிஸுமே இருக்கும். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஜினியரிங், நர்சிங், டிப்ளமா, ஐடின்னு என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே டிஸ்பிளே ஆகும். அதில் உங்களுடைய காலேஜ் என்ன இன்ஸ்டிடியூஷன் டைப்போ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதற்கு அடுத்தது டிஸ்ட்ரிக்ட், அட்ரஸ் கேட்டிருந்திருப்பாங்க, பின்கோடு இருக்கும். இதில் நீங்கள் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனே உங்களுடைய இந்த பாஸ்வேர்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் டைரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வேலிடேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு அந்த ஓடிபி வரும். சரியான ஓடிபி நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதற்கு அடுத்தது ரெஜிஸ்டர் ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஒரு செக்லிஸ்ட் அப்படிங்கிறத எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அந்த செக்லிஸ்ட்டில் முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய இஎம்ஐஎஸ் நம்பர் இருக்கா அப்படிங்கிறது தான். ஒருவேளை இஎம்ஐஎஸ் நம்பர் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா நமக்கு அந்த நம்பரை டைப் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக எல்லா டேட்டாவையும் ஃபெச் பண்ணிக்கலாம். ஒருவேளை இஎம்எஸ் இல்லாமல் இருந்துச்சுனாலும் ரெஜிஸ்ட்ரேஷன் வித்தவுட் இஎம்எஸ் அப்படிங்கிறதையும் அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக வந்து இஎம்எஸ் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கான ப்ராசஸ் ஈஸி. அதனால் அதை ஃபைன் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு
ஸ்டூடெண்ட்டுக்கான ஸ்காலர்ஷிப் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு போகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிற இந்த 4 பேங்க்கில் ஏதோ ஒரு பேங்க்கில் இந்த ஸ்டூடெண்ட்டுடைய ஆதார் நம்பரும் அந்த பேங்க் அக்கௌண்ட் கூட லிங்க் ஆகிருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸ்டூடெண்ட்டோடைய மொபைல் நம்பரும் ஆதாரில் லிங்க் ஆகிருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒருவேளை ஸ்டூடெண்ட் அவங்களுடைய ஆதார் நம்பரில் லிங்க் பண்ண மொபைல் நம்பர் தப்பாக இருக்குது, இல்லை அவங்க நம்பரே லிங்க் பண்ணாமல் இருக்காங்கனாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது அந்த ஸ்டூடெண்ட் அவங்களுடைய மொபைல் நம்பரை ஆதாரில் லிங்க் பண்ண வேண்டியது தான். ஒரு ஸ்காலர்ஷிப் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நீங்கள் புதுசாக கிரியேட் பண்ண பாஸ்வேர்ட் மூலமாக லாகின் பண்ணிக்கோங்க. யூசர் நேம் அதே தான், என்றைக்கும் மாறாது. ஒன்ஸ் லாகின் பண்ண உடனே இதில் ஸ்காலர்ஷிப் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு டேப் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. ஸ்காலர்ஷிப் ரெஜிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகியிருக்கும். ஒருவேளை உங்களுடைய காலேஜில் ஆல்ரெடி நீங்கள் நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணவங்களுடைய ஸ்டூடெண்ட்டுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்பிளே ஆகும். ஃப்ரெஷ்ஷாக இப்போ ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வித் இஎம்எஸ், வித்தவுட் இஎம்ஐஎஸ் அப்படிங்கிற 2 ஆப்ஷன் இருக்கும். வித் இஎம்ஐஎஸ் அப்படின்னா இப்போ 2020-21 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அவங்களுடைய மார்க் ஷீட்லேயே வந்து இஎம்ஐஎஸ் நம்பர் இருக்கும், அதை வச்சே நீங்கள் ஃபெச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் நீங்கள் சர்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸுமே இருக்குது. நோ யுவர் இஎம்எஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா அந்த இஎம்எஸ் நம்பரை மட்டும் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு ஃபெச் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனே அந்த ஸ்டூடெண்ட்டுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டிஸ்பிளே ஆகும். ஒருவேளை உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் தெரியலை அப்படின்னா நீங்கள் வந்து சர்ச் கூட பண்ணிக்கலாம். சர்ச் பண்ணும்போது அதில் பேசிக் டீட்டெயில்ஸ் ஏதோ ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணலாம். இதில் வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட், எந்த பிளாக், எந்த ஸ்கூலில் கடைசியாக படிச்சிருந்தாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம். ஸ்டூடெண்ட்டுடைய ஆதார் நம்பர், ஸ்டூடெண்ட்டுடைய நேம், டேட் ஆஃப் பர்த். இதில் ரொம்ப மேண்டட்டரியாக வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட்டு, எந்த ஸ்கூலில் படித்தாங்க, டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிறத மட்டும் கொடுத்து சர்ச் பண்ணாலும் அதில் டிஸ்பிளே ஆகிற ஸ்டூடெண்ட்டுடைய லிஸ்ட் வந்து வரும். அதில் இருக்கிற ஸ்டூடெண்ட் தான் அப்படின்னா அது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த இஎம்எஸ் நம்பர் எடுத்துகிட்டு கூட மூவ் பண்ணிக்கலாம். கரெக்டான இஎம்எஸ் நம்பரை மட்டும் நீங்கள் அதில் டைப் பண்ணிவிட்டு ஃபெச் டீட்டெயில்ஸ்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்டுடைய நேமு, கம்யூனிட்டி என்ன, ஜெண்டர், ஃபாதர் நேம், மதர் நேம் எல்லா டீட்டெயில்ஸுமே டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து நீங்கள் டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்குது அப்படின்னா கன்ஃபார்ம் த எபோவ் அப்படிங்கிறத எஸ் கொடுத்துக்கலாம். இந்த ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எஸ் அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம். ஒருவேளை தவறுதலாக இருந்தாலும் பேசிக்காக இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த இஎம்ஐஎஸ் அப்படிங்கிற ஒரு சர்வரில் இருந்து இந்த டேட்டா ஃபெச் பண்ணிட்டு வரும். எல்லாமே நம்ம ஆதார் பேஸ்டு தான் பண்ண போகிறோம். ஆதார் நம்பர் கரெக்டாக இருந்து ஸ்டூடெண்ட்டுடைய டீட்டெயில்ஸ் ஓரளவுக்கு மேட்ச் ஆயிருந்தனாலே நீங்கள் எஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். எஸ்ன்னு கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ண உடனே ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற ஒரு அலர்ட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்திருக்கும். அதற்கு அடுத்தது இகேஒய்சி வேலிடேஷன் அப்படிங்கிறது இருக்கும். இதுதான் வந்து மெயின் ப்ராசஸ். ஒரு ஸ்டூடெண்ட் அவங்களுடைய மொபைல் நம்பர் ஆதார் கூட லிங்க் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா இந்த ஒரு வேலிடேஷன் பண்ணவே முடியாது. ஸ்டூடெண்ட்டுடைய ஆதார் நம்பரை கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு இகேஒய்சி வேலிடேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க லிங்க் பண்ணியிருக்கிற ஒரு மொபைல் நம்பருக்கு ஓடிபி ரிசீவ் ஆகும். உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் ஓகேன்னு சொல்லி கொடுத்துட்டு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும். டோட்டலாக ஒரு 10 நிமிஷம் டைம் இருக்கும். அதற்குள்ளே நீங்கள் அந்த மொபைல் நம்பர் ஓடிபி பார்த்துட்டு சப்மிட் அப்படிங்கிற பட்டனை கொடுத்துடலாம். ஆதார் கரெக்டாக வெரிஃபை ஆயிடுச்சுன்னா வெரிஃபைடு அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோ, டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கூட ஆட்டோமேட்டிக்காக ஃபெச் ஆயிருந்திருக்கும். இந்த இகேஒய்சி ஃபுல்லாக வெரிஃபை ஆன உடனே கீழே கன்ஃபார்ம் எபோவ் டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷனில் எஸ் அப்படிங்கிற பட்டன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்த உடனே ஸ்டூடெண்ட் இகேஒய்சி டீட்டெயில்ஸ் வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி வந்துடும். அதற்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் நம்பர் நீங்கள் என்ன கொடுத்துருந்தீங்களோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஆதார் நம்பர் எந்த பேங்க்ல லிங்க் ஆயிருக்கு அப்படிங்கிறத வேலிடேஷன் பண்ணுறதுக்கும் பேங்க் வேலிடேஷன் அப்படிங்கிற பட்டன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு பேங்க்ல மட்டும் லிங்க் பண்ணியிருக்கிறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பேங்க் வந்து ஃபெச் ஆகிடும். ஒரே ஸ்டூடெண்ட் 2-3 பேங்க்ஸில் வந்து அக்கௌண்ட் வச்சிருக்கிறாங்கன்னா எந்தெந்த பேங்க்ல இந்த ஆதார் லிங்க்டு அக்கௌண்ட்டாக இருக்கோ எல்லாமே டிஸ்பிளே ஆகும். அதிலிருந்து சரியான ஒரு பேங்க்கையும் சூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக நான் சொன்ன இந்த 4 பேங்க்ல ஏதோ ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்துக்கும். ஒருவேளை ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 4 இடத்துல பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கிறாங்கன்னா அதில் சரியான பேங்க்கை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு கூட கொடுத்துக்கலாம். ஸ்டூடெண்ட் வேற பேங்க்ஸ்ல அக்கௌண்ட் வச்சிருக்கிறாங்க, இப்போ மென்ஷன் பண்ண அந்த 4 பேங்க்ல அக்கௌண்ட் இல்லாமல் இருந்துச்சுனாலும் நமக்கு ஒரு அலர்ட் வந்துடும்.
அந்த அனௌன்ஸ்லேயே வந்து இந்த 4 பேங்க்ல ஏதோ ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா யுவர் நாட் எலிஜிபிள் ஃபார் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறதுமே வந்துடும். அதனால பர்டிகுலராக இந்த 4 பேங்க்ல ஏதோ ஒரு பேங்க்ல அக்கௌண்ட்டை ஃபர்ஸ்டே ஓப்பன் பண்ணிட்டும் ஆதாரில் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணிட்டும் உள்ளே வரும்போது உங்களுக்கான ப்ராசஸ் ஈஸியாக இருக்கும். ஃபைனலாக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேட்டா வந்து சேவ் அப்படிங்கிற ஆப்ஷன் கேட்கும். அதில் வந்து ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபில் பண்ண எல்லா டீட்டெயில்ஸுமே சேவ் ஆகிடும். பேங்க் டீட்டெயில்ஸ் வெரிஃபை ஆன உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேங்க் நேம் ஸ்டேட்டஸ் ஆக்டிவ் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதற்கு அடுத்தது கோர்ஸ் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு காலேஜ்லேருந்து நீங்கள் தான் இப்போ வந்து ஒரு டேட்டா வந்து ஃபில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு மொபைல் நம்பர் இமெயில் ஐடிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்திருக்கும். அதே மாதிரி என்ன டிகிரி படிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நீ இந்த ட்ராப் டவுன்ல இருந்து சூஸ் பண்ணிக்கலாம். என்ன கோர்ஸ் படிக்கிறாங்க, எந்த வருஷம் ஸ்கூல் கம்ப்ளீட் பண்ணாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே நம்ம தரணும். எந்த அகாடமிக் இயர் இப்போ படிச்சுட்டு இருக்காங்களோ அந்த இயரையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. எந்த டேட்ல இந்த காலேஜில் அட்மிஷன் பண்ணியிருந்தாங்க, எந்த இயர் இப்போ படிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டு எஸ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்த உடனே ஸ்டூடெண்ட் இன்ஸ்டிடியூஷன் டீட்டெயில்ஸ் கன்ஃபார்ம்டு சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கீழே வந்திருக்கும். அதற்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் 2021-22 ஒரு அகாடமிக் ஸ்கூல் முடிக்காமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இன்னொரு ஸ்டெப்பையும் சேர்ந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ கவர்மெண்ட்டில் இந்த ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணும்போதே வந்து 2021-22 பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு 6வதுலேருந்து 12வது வரைக்கும் அவங்க படிச்சுட்டு இருந்த எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபிச் பண்ணிட்டாங்க. இதை தவிர ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி ஸ்கூல் முடிச்சிருக்கிறாங்க, இப்போ தான் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க, இல்லை அவங்க ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறது 2வது வருஷத்துலையோ 3வது வருஷத்துலையோ அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க இன்னொரு ஒன் மோர் ஸ்டெப் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்து முக்கியமாக 6வதுலேருந்து 12வது வரைக்கும் என்ன ஸ்கூலில் படித்தாங்க, எந்த இயர் முடித்தாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6வதுலேருந்து 8வது வரைக்கும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்திருப்பாங்க, 9வதுலேருந்து 11வது வரைக்கும் இல்லை 10வது வரைக்குமே வேற ஒரு ஸ்கூலில் படிச்சிருக்காங்கனாலும் எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம ஒவ்வொரு வருஷமும் எங்கே படிச்சிருக்காங்க அப்படிங்கிற விவரங்களை ஃபில் பண்ணணும். இந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் கரெக்டாக கொடுத்து முடித்த உடனே எஸ் அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. கன்ஃபார்ம் பண்ணி முடித்த உடனே ஸ்டூடெண்ட் இன்ஸ்டிடியூஷன் டீட்டெயில்ஸ் கன்ஃபார்ம்டு சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிறதுமே வந்துடும். கீழே கடைசியாக ஒரு அக்னாலஜ்மெண்ட் இருக்கும். இதில் ஒரு டிக்ளரேஷன் கொடுத்துருந்துருப்பாங்க. கொடுத்துருக்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே கரெக்டாக தான் இருக்குது, எல்லாமே வந்து எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அந்த நோட்டிஃபிகேஷன் மட்டும் டிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனே ஸ்காலர்ஷிப் அப்ளிகேஷன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த மாதிரி தான் ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து இந்த ஸ்காலர்ஷிப் அவைல் பண்ணும்போது ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே ஸ்காலர்ஷிப் சப்மிட் பண்ண உடனே இந்த ஸ்டூடெண்ட் எந்த நம்பர் கொடுத்துருந்தாரோ அந்த நம்பருக்கு வந்து ஒரு எஸ்எம்எஸ் நோட்டிஃபிகேஷனாகவும் ஸ்காலர்ஷிப்கான அப்ளிகேஷன் நம்பருமே ரிசீவ் ஆகிடும். அதற்கு அடுத்தது உங்களுக்கு எப்போ ஸ்காலர்ஷிப் எலிஜிபிள் ஆகுது அப்படிங்கிறதுலாம் அஃபீஷியல் சைடில் அவங்க ப்ராசஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ஒவ்வொரு இதுவும் நோட்டிஃபிகேஷனாக தெரியப்படுத்திடுவாங்க. இந்த மாதிரி ஒரு மெத்தடில் தான் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுடைய ஸ்காலர்ஷிப்பையுமே வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ஏதாவது கேள்விகள் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் உங்களோட மாவட்டத்தில் இருக்கிற மின் மாவட்ட மேலாளர்களை தொடர்பு கொள்ளலாம். அவங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய ஆதாரில் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணுறதோ இல்லை வந்து பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணுறதோ இது மாதிரி ஏதாவது ஒரு ப்ராசஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா காலேஜில் இருக்கிற நோடல் ஆஃபீஸர்ஸ் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி சீக்கிரமாக அவங்களுக்கு அப்டேட் பண்ணுற மாதிரியும் பிளான் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் இருக்கிற தகவல்கள் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.